வணக்கம் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு. இன்றைக்கி என்ன டாபிக்னா, பாருங்கள், இப்போது நடந்துனுக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு புரியல. தமிழ்நாட்டில் அந்தந்த அமைச்சருங்க, எம்எல்ஏங்க அவங்கவுங்க எப்படி எப்படி தப்பாக பேசின்னு ஒரு இந்துக்களுக்கு விரோதியாக பேசுகிறது, இதெல்லாம் எப்படி சொல்கிறது? ஓட்டு மட்டும் அவங்களது வேணும், ஆனால் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது இப்படியே நடந்துனுக்குது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்கிறேன், இந்துவாக எவன் ஒருத்தன் பிறந்தானா அந்த பன்னாட பிரதேசங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், அடுத்த வாட்டி ஓட்டுன்னு ஒன்று கரெக்டாக பார்த்து போடணும். இப்போ சொல்கிறது தான். அப்புறம் சும்மா போட்ட பின்னாடி ஐயோ இது இல்லைப்பா, ஏன் இது என்னத்துக்கு போட்டோன்னு தெரில, அது இப்படி ஆகி போச்சு அப்படி எல்லாம் அந்நேரத்துக்கு கொடுக்குற 500 1000த்துக்கோசரம் நீங்கள் தயவு செஞ்சு பார்த்து அப்போ போட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் இப்படி தான் செத்துணும். லிஸ்ட்டு போடுங்க, எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாமே கரண்ட்டு பில் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், எல்லாம் ஏ டு Z நீ வாங்குகிற எதுனாலையும் கணக்கு போட்டு பாருங்கள், எல்லாமே ஜாஸ்தி. இன்னொரு காமெடி என்னன்னா, 9 லட்சம் கோடிக்கு இங்கே கடன் இருக்குது தமிழ்நாடு மேலேன்றாங்க. இந்த 4 லட்சம் கோடி இந்த 4 வருஷத்தில் வாங்கினான்றாங்க. இந்த காசை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கடன் வாங்கினாங்க, ஆனால் எங்கேயும் எதுவும் செஞ்ச பாடில்லை. நம்ம வரி பணத்துலேயே அவங்க செஞ்சாங்க. 10ஆவதுக்கு டாஸ்மாக் வருமானத்தில் பண்ணின்னுக்கிறாங்க. எல்லாம் பண்ணியும் அந்த 4 லட்சம் கோடி எங்கே போயிருக்கோம்? ஒருவேளை கோபாலபுரத்துக்கு போயிருக்குமோ? இருக்கலாம், யாருக்கு தெரியும். என்ன சொல்கிறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஓட்டு போட்ட ஜனங்க இப்படியான்னு பார்த்துன்னுக்கணும். ஒரு தொகுதிக்குன்னா ஒரு எம்எல்ஏ வந்து என்ன நடக்குதுன்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்காவது ஒரு 6 மாதத்துக்காவது வந்து எட்டி பார்த்து பேசிட்டு போய்க்கிறது எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா? ஜனங்கிட்ட யோசனை பண்ணுங்கள். ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், ஒரு கவுன்சிலர் ஆகட்டும், கவுன்சிலர் விடுங்க, அவங்க ஊரோடு இருப்பாங்க. ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, இவங்கெல்லாம் வந்து அந்த தொகுதியில் ஜெயிச்ச மக்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை வந்து எப்படி பார்க்குறீங்க, பரவாயில்லையா, உங்களுக்கு வசதி எப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் வேறனா வந்து கேட்டுக்கிறாங்களா? ஒருத்தரை பார்த்து பேசணும், மனு கொடுக்கணுன்னா கூட பெரிய இது மாதிரி பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேச ஆதித்யநாத் பாருங்கள், எப்படி அப்படியே போகிறாரு, அப்படியே பார்க்குறாரு, அப்படியே வாங்குறாரு, மனு என்னன்னு கேட்குறாரு, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இங்கே மாதிரி இல்லை, க்ளவுஸ் போட்டுக்கிறதும் தொட்டாக்கா என்னவோ அங்கே நோய் வந்துடுற மாதிரி பண்ணினுக்கிறது. ஒரு முதல்வராக இருக்கணும்னா ஒன்று பாண்டிச்சேரியை பாருங்கள், உத்தரப்பிரதேசம் பாருங்கள். அவங்களாம் முதல்வராக இல்லை, ஜனங்களோட ஜனங்களாக்கிற மாதிரி இது பார்க்குறதுக்கு. ஆனால் இவங்க எப்படி தெரியுமா, நான் தான் அரசன் அப்படின்ற மாதிரி. என்கிட்ட ஜனங்க பேசணுன்னா கூட 10 அடி தொலைவில் அந்தாண்டந்து நின்று பேசணும். அப்படி அது அதுக்கா இல்லை பயத்துக்கான்னு தெரில, எவனா போட்டுருவானான்ட்டு. ஏன்னா அவ்வளோ வெறியில் இருப்பாங்க, கொலை வெறியில் சில பேர். யாருக்கு தெரியும், அப்படி கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் 26 ஓட்டு போடுறவங்க தயவு செஞ்சு போடுங்க. இவர் விஜய் வராருன்னு பார்த்தா அவர் மும்மொழிக்கு எதிராக இருக்கிறாரு. ஏதாவது கொஞ்சம் மாற்றமாக டிஎம்கேக்கு மாற்றமாக எதனா பேசுவாரான்னு பார்த்தா அவரும் வந்து இருமொழி கொள்கை தான் அப்படின்னாக்கா, அப்போ உங்களுக்கும் டிஎம்கேக்கு என்ன வித்தியாசங்குது? அப்புறம் என்ன, அதுக்கு டிஎம்கே இருந்துட்டு போட்டோம், நீங்கள் எதுக்கு வந்துன்னு? வித்தியாசமாக ஏதாவது அரசியலில் செய்யணுன்னா வரணும், இல்லைன்னா வரவே கூடாது, அங்கேயே நின்றுக்கணும். அதை விட்டு போட்டு நானும் அதே மாதிரி பேசுகிறேன் செய்கிறேன்னா அதுக்கு எதுக்கு வர்றது? அங்கேயே இருக்கலாமே. அதை அவங்களே பண்ணிட்டு போகிறாங்க, ஆல்ரெடி எதுக்குறாங்க, நீங்களும் வந்து எதுக்குறீங்க, அவ்வளோதான் வித்தியாசங்க. இது வேறு ஏதாவது அதுக்கு ஒரு பாசிட்டிவாக சரி என்ன விஷயம், இதை செய்யலாமா வேணாமா, அதை ஏதாவது அதை பற்றி அப்படி பேசினா கூட பரவாயில்ல. ஹேய், என்ன சொல்கிறதுன்னு புரியல எனக்கு. யோசனை பண்ணி போடுங்க அடுத்த வாட்டி ஓட்டை. இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு கஷ்டம். கேவி ஸ்கூலு வரணும், நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. ஏழாப்பாளையங்க படிக்கிறது எஸ்சி எஸ்டிக்கு தான் ஃபஸ்ட்டு கோட்டா அந்த ஸ்கூலில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீ வேறு. இன்னும் நான் விடுதலை சிறுத்தை, எங்கள் கட்சிக்காரு, எங்கள் ஜாதிக்காரு, அவருக்கு தான் ஓட்டு போடுவேன், இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நக்கின்னு தான் போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ.